ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜுவல் மேக்கிங்கில் பேசிக் ஒர்க் வந்து கற்றுக்க போகிறோம். இந்த நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இயரிங்ஸ் செய்யலாம், தென் வந்துட்டு இன்விசிபிள் நெக் செட் செய்யலாம், ரிங்ஸ் செய்யலாம், ப்ளவுஸில் கூட வந்துட்டு நீங்கள் ஆரி ஒர்க் டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம். இது போல் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இதில் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி வேணாலும் டிசைன்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இதை வந்து 3D டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஷேப்பில் திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை நான் மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சைடில் வேணும் இல்லை வேறு மாதிரி டிசைன் வேணுன்னா கூட நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சின்னதாக ஒரு டாட் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ஷேப்பு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இது ட்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இது வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு ஷீட்டில் வந்துட்டு இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஷீட் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ப்ளைனாக கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் டிசைன் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஷீட் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ வந்து வெறும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோன் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது போல் பாக்ஸில் இல்லை ஏதாவது ஒரு பேடில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கம் பேஸ்ட் பண்ணி இது போல் வந்துட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷீட்டில் இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும், அப்படியே வந்துடும். இதுன்னு ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகலை. நான் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ்லேயோ இல்லை வந்துட்டு பேங்கிள்ஸ்லையோ நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்துட்டு இயர்ரிங்ஸ், ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக் பண்ணலாம். இப்போ நம்ம ரிங் மேக் பண்ண போகிறோம். இது போல் வந்து ரிங் பேஸ் கிடைக்கும். அந்த ரிங் பேஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை ஜஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. அதை இந்த பேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ண அந்த ஃப்ளவரை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இது ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும் ரிங். இதே போல் தான் வந்துட்டு இயரிங்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறது. இயரிங்ஸ் பேஸ் பார்த்திங்கன்னா இது போல் வந்துட்டு லாக் டைப் இயரிங்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. தென் இது போல் வந்துட்டு இயரிங் பேஸும் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து இயரிங்ஸ் ரெடி ஆகிடும். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து இயரிங்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அதே போல் தான் இந்த இயரிங்ஸ்லேயும் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்படி ஒட்டிட்டா முடிஞ்சிருச்சு. தட்ஸ் இட்.